ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 years வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்கோம், புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வைஸில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 minute எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தொடர்ந்து டெய்லி வந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மார்னிங் அப்படி பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துருவாங்க. அந்த 400 லைக்ஸ் கிட்டக்கிட்ட போனோம். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம 300 லைக்ஸ் 350 இந்த மாதிரி போய்ட்டுருக்கோம். ஸோ லைக்ஸ் மேலே கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்கு போயிடலாம் வாங்க. நிஃப்டி 50 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரேஞ்சில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது. கிட்டத்தட்ட 6ஆம் தேதியிலேருந்து அப்படி தான் போய்ட்டுருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போது சப்போர்ட் பிரேக் ஆச்சு இல்லைங்களா, இந்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதனால் அந்த ஏரியா வந்து கடக்க முடியல. அதனால் அதை தாண்டி மேலே வந்துருச்சு அப்படின்னா ஓகே, நம்ம பை சைடு போடலாம். இல்லை அங்கேருந்து கீழே லோயில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா கீழே வந்துடலாம். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஏரியா வந்ததுனால நமக்கு அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால தான் வந்து மேலேயும் கீழே போயிட்டு நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்துட்ருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகிட்டு நம்ம பை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் போவோம், ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் மேலே போய்ட்டு திரும்ப அங்கே ஃபால். இப்போ பாருங்கள், இம்மிடியட் சும்மா நம்ம சின்ன லைன் போட்டால் ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டால் கூட இங்கேயே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் வருது பாருங்கள். இதெல்லாம் சின்ன ரெசிஸ்டன்ஸ் லைன். இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் அகைன் ஒரு மேலே போகுது அப்படின்னா திரும்ப எங்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, 17,900க்கும் 18,000 நியரஸ்ட், அதாவது 17,970 960 இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகும். இது அப்பர் சைடு. ஆனால் ப்ரைஸ் அதுவெல்லாம் மேலே போகலாம், ஆனால் ரிஸ்கியாக இருக்கும் மேலே போக சொல்ல. கொஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏரியா தாண்டி க்ளோஸ் குடிச்சு அங்கேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகிறதுக்குலாம் அந்த 50 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து சரியாயிடும். இப்போ 17,920க்கு அபோவ் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் இருக்குது. இந்த 60 பாயிண்ட்டுக்குள்ள ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகும்னா ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகுது, இது மாதிரி மூவ் ஆகாது. இதுக்குள்ளே நான் ஸ்விங் லோ கிடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூவ் ஆகும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் பை பண்ணிங்களா, பை பண்ணோட எஸ்எல் ட்ரிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற இடம். இல்லை நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஜோனில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது அவாய்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அதாவது எப்படின்னா, இந்த ஜோனில் 920க்கு அபோவ் பைன்னு சொல்லிவிடுவாங்க. 920க்கு அபோவ் பை அப்படின்னா எப்படி பை எடுக்கணும், அதாவது அதுக்குள்ளே இருக்க ஸ்விங் லோவை கணக்கெடுத்து தான் நீங்கள் பை எடுக்க முடியும். இந்த லெவல் கட் ஆகிடுன்னா பை எடுக்க முடியாது. அப்போ என்ன அந்த இடத்துல மேலே போகும். இப்போ அன்றைக்கி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பை எடுத்துருந்தீங்க வச்சிங்களேன், யாராச்சும் இதுக்கு மேலே பை அபோவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்விங் லோ கிரியேட் பண்ணல, மேலே போச்சு, சஸ்டெண்ட் ஆகி நிற்கல, உள்ளே வந்து திரும்ப உள்ளே வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம மேலே போய் பை எடுத்துகிறோம் அப்படின்னா நான் கொஞ்சம் மேலே போவோம், திரும்ப உள்ளே வந்துட்டு இப்படி இந்த மாதிரி மேலே போவோம். அப்போ இந்த இடத்துல எல்லா எஸ்எல்லும் ஹிட் ஆகும். அதே மாதிரி லோயர் சைடு கூட அதே தான். லோயர் நிறைய சப்போர்ட் நிறைய இருக்குது, நீங்கள் எதை நம்பிக்கை சேலும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ நிஃப்டி 50ல் ரொம்ப 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 கவனமாக ட்ரேட் பண்ணோம். இல்லை ரொம்ப ஹை ரிஸ்க்காக இருக்குது தெரிஞ்சுங்க, அட்லீஸ்ட் இந்த ஒரு 1 வீக் விட்டுடுங்க. ஏன்னா ஜோன்லேருந்து நமக்கு கிளியராக தெளிவாக வெளியே வந்து ட்ராவல் பண்ணால் பெட்டராக இருக்கும். இல்லை சார் அந்த ஒரு வாரில் என்னால் ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்றவங்க
ஸ்மால் குவான்டிட்டி, அதாவது நீங்கள் சொன்னீங்களா கால்வாசி குவான்டிட்டி போட்டு ஸ்மால் ஸ்டாப் லாஸோட உங்களுடைய ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த 6ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்டவங்களுக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடு தான். ஓகேங்களா, இதில் வந்து விதிவிலக்கெலாம் கிடையாது. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸு, நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற விதிவிலக்கெலாம் கிடையாது. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிரேக் டவுனில் ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா பிரேக் டவுன் ஆச்சு, ரீடெஸ்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் கீழே வந்தால் இந்த கீழே பிரேக் டவுன் ஆகும், அந்த கீழே வரவே இல்லை. ஆனால் இங்கே எடுத்தவங்களோட என்ன எஸ்எல்ஏ இங்கே ஹிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிஃப்டி 50 ஏரியா ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போ அப்படின்னா இதுக்கு மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு 17,920 அபவ் க்ளோஸ் கொடுத்துச்சு, ஒரு ரீடெஸ்ட் எடுத்துச்சு, அகைன் ஒரு மேலே போதுன்னா ஓகே பை எடுங்க, பரவாயில்ல. சரி சார், இங்கேயும் நான் திரும்ப ட்ரேட் எடுக்கிறேன், அதாவது இந்த இடத்துல எவ்வளோ 17,860 870 அபோவ் 870 அபோவ்லாம் போனால் நம்ம பை எடுக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் ரிலேஷன்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ வந்து அன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணோம், மேலே போச்சு, மேபி எஸ்எல் அன்றைக்கி ஒரு சிலருக்கு ஹிட் ஆகிருக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம மேலே போன மேலே பேக் டு பேக் ரிலேஷன்ஸ் ரெடியாக உட்காந்துருக்கோம். சரி, கீழே வந்தால் நம்ம சேல் பண்ணலாமா சார் அப்படின்னா இதுக்கு கீழே வந்து சேல் பண்ணலாமா? இங்கே பையர்ஸ் ரெடியாக உட்காந்துருக்காங்க. 17,820 818 இதெல்லாம் வந்து பையர்ஸ் ரெடியாக உட்காந்துருக்காங்க. அட்லீஸ்ட் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோயரில் ஃபார்மேஷன் ஆகும். இந்த ஜோனில் ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். நான் சொல்லிடலாம் உங்களுக்கு இதுக்கு அப்போ பை, இதுக்கு பிலோ சேல் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் கீழே பையர்ஸ் இருக்காங்க, சேலர்ஸ் இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல எதையும் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு கிளியர் ஆக்ஷன் கொடுக்கணும். அட்லீஸ்ட் வெளியே வரட்டும், வெளியே தாண்டி ஒன்று வெளியே வந்துட்டோம், இல்லை இங்கே தாண்டி வெளியே போயிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே ட்ரேட் பண்ண விஷயம் தெரியும். இப்போ நான் சொல்லுறது உங்களுக்கு ஒரு சில கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஒன்றும் பண்ணாது. இதான் ரியாலிட்டி. நிஃப்டி 50 இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். நம்ம ட்ரெண்டிங் கொடுக்குறவரையும் எதையும் பண்ண முடியாது. இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான், ரொம்ப ஒரு 1 hour சார்ட்டோ டே சார்ட்டோ கிடையாது. 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். 10 மினிட்ஸ் டைமில் அப்பர் சைடு நிறைய ரெசிஸ்டன்ஸ் 1 2 3 4 5 6 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ரெடியாக கிரியேட் பண்ணி ரெடியாக உட்காந்துருக்காங்க அப்பர் சைடில். லோவர் சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 6 இடத்துல பையிங் வந்து ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஜோன்லேருந்து ஒன்று கிராஸாக மேலே போய்ட்டு கீழே வந்துட்டோம். 18,000க்கு ரொம்ப ஸ்ட்ராங் பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 18,000க்கு 18,000 ரொம்ப தூரமும் இல்லை, கிட்டவே இருக்கதும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நிஃப்டி 50யோட கண்டிஷன். இன்றைக்கி கிளியராக டிசிஷன் கிடையாது நிஃப்டி 50. ஓகேங்களா, சரி, பேங்க் நிஃப்டியில் ஏதாச்சும் கிடைக்கிறதா போய் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஓகே, பேங்க் நிஃப்டியில் ஓரளவுக்கு பாயிண்ட் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. எப்படின்னா இந்த 41,750 800 ஏரியா அபவ் தாண்டி க்ளோஸ் கொடுத்துச்சு. அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது. 42,000 எஸ், ஆனால் 42 அவ்வளோ ஈஸியாக போக விட மாட்டாங்க. 42,000 அவ்வளோ ஈஸியாக போக விட மாட்டாங்க. இங்கே சார்ட்டு பார்த்தீங்கன்னா பையிங்காக ரெடியாக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். இந்த 10 லைன் கட் ஆச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் பையிங்கான மூவ் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41,800, ரெண்டாவது லெவல்லேருந்து 42,000 வரலும் போகும் மேலே அப்பர் சைடு. ஏன்னா அங்கே அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது பேங்க் நிஃப்டியில். நிஃப்டியை கம்பேர் பண்ணால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பரவாயில்ல. என்ன சொல்கிறது, ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்ல மாதிரிலாம் கிடையாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி, நமக்கு சப்போர்ட் லைன் ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைன் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மேபி லோயர் சைடு வரலாம். அப்பர் சைடு நம்ம 41,800 42,000 2 லெவல் போட்டுட்டோம் அப்பர் சைடு. லோயர் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரலாம். 41,500 பிரேக் பண்ணி 41,400 வரல ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு இந்த சப்போர்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், இல்லை அந்த சப்போர்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணி பிரேக் டவுனும் ஆகலாம். நமக்கு என்னென்னா நிகழ்வு அந்த இடத்துல 41,400 வரலாம் லோயர் சைடுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா 41,800 42,000 2 லெவல் அப்பர் சைடு இருக்குது. ஏன்னா வந்து அப்பர் சைடுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 2 லெவல் வந்து ஏன் கொடுத்துருக்கோன்னா ப்ரைஸ் நல்லா ஒரு பையிங் இருக்குவாங்க. ஃபாலிங் கொடுத்தாங்க, திரும்ப பையிங் ட்ரைங், அகைன் ஃபாலிங், அகைன் பையிங் ட்ரைங். இந்த 2 இடத்துல பையிங்கான ஒரு சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிரேக் அவுட் மேலே நடந்தால் பையிங்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, சரி, இன்னொன்று நிகழலாம் இந்த இடத்துல. சார் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் ஆகாமல் உள்ளே வந்துச்சுன்னா விட்டுங்க, பரவாயில்ல. இந்த போய் நான் சொன்னீங்களே 41,400 டச் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு டைம் மேலே மூவ் ஆகலாம். ஏன்னா அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்க்கு வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் உங்களுக்கு ஒரு ஹையை கட் பண்ணி இன்னொரு ஹை ஃபார்மேஷன் பண்ணால் மட்டும் பை எடுங்க.
இல்லை சும்மா சஸ்டெண்ட் ஆகல ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கீழே வந்துச்சு கேனில் அந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே, பை பண்ணாதீங்க. அப்போது ஃப்ரெண்ட்ஸ் இது பேங்க் நிஃப்டி கிளியராக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும். இதில் குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நிஃப்டிலையாவது கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, ஆனால் பேங்க் நிஃப்டியில் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஹையை க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ஹையை ரெண்டாவது அந்த பக்கம் திரும்பியே பார்க்கல அப்படின்னா பையிங் போகாதீங்க அந்த பக்கம். ஒன்லி அந்த ஹையை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் திரும்ப அந்த ஹையை கட் பண்ணிவிட்டு மேலே போகுதுன்னா ஓகே, யூ கேன் பை. ஏன்னா நெக்ஸ்ட் லெவல்ஸ் வந்து நமக்கு 41,800 42,000க்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அது இன்றைக்கே போகுமா நாளைக்கே போகுமா அந்த வாரம் ஃபுல்லாக டைம் எடுத்துக்குமா அந்த எக்ஸ்பைரிக்கு அப்புறம் போகுமா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி இந்த 42,000 காலில் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரீமியம் டிகே பண்ண என்ன பண்ணோம், திரும்ப கொஞ்சம் தூரம் சைட் வேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேடிக்கோ இல்லை எக்ஸ்பைரி மறுநாளோ மேபி 42,000 போகலாம். இன்றைக்கி 13ஆம் தேதி ஆகிடுச்சு, 14ஆம் தேதி ஆகுது, 15ஆம் தேதி ஆகுது, என்ன ஆகுது தெரியாது அது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய கண்டிஷன். 41,400 பிரேக் ஆகாதா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். 41,000 பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். திரும்ப இதில் ரீடெஸ்ட் எடுக்கும், அகைன் வந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அங்கே நீங்கள் சேலிங் எடுங்க. நீங்கள் இந்த பிரேக் டவுனில் சேல் எடுக்காதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 2 லெவல் இருக்கும். என்னென்ன லெவல் பார்த்துக்குங்க அதில் 41,201 41,000 ரெண்டாவது இது நம்ம லோ சைடு வந்துச்சு அப்படின்னா 2 லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். சரி ஃபின் நிஃப்டியில் பார்க்கலாம் இருங்க, ஏதாச்சும் வருதானே. ஃபின் நிஃப்டி ஆல்மோஸ்ட் எல்லாம் அதே கண்டிஷன் தான், ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது எல்லாமே. இதுவும் கிட்டத்தட்ட 6ஆம் தேதியில் அதே ஜோன் தான். இந்த ஜோனில் தாண்டி வெளியே வர வரலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க, ஓகே ஸ்மால் மூமெண்ட்டை வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி. ஏன்னா வந்து பெருசு மூமெண்ட் கிடையாது, மேலே ரெசிஸ்டன்ஸ் கீழே ரெசிஸ்டன்ஸ். இந்த ஏரியா என்ன சொல்ல வருது அப்படின்னா பிரேக் டவுனுக்கான சான்சஸ் அதிகமாக காமிக்குது. இதில் அப்பர் சைடுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் காமிக்குது. அப்பர் சைடு காரணம் உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் வந்து இந்த லெவல் தான் வரும். இது 18,570 வந்து ஃபஸ்ட் லெவல். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த லெவல் பிரேக் டவுன் சைடு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே சப்போர்ட் இருக்காங்க பேக்லேயே. டவுன் சைடுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டவுன் சைடு வந்து ஃப்ளாட் சைடு வேஸ் போகிறதுக்கான சான்ஸ். டவுன் சைடு பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு சைடு வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே போகுமா, அதுக்கப்புறம் மேலே போக மாட்டேங்க இங்கே ஏரியா டிசிஷன் பண்ண அந்த இடத்துல உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,400 வந்து கீழே லெவல். இந்த லெவல் சஸ்டெண்ட் ஆகிட்டு கீழே க்ளோசிங் லோயில் ஃபார்மேஷன் இந்த மாதிரி வரும். அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,570 வரலும் உங்களுக்கு அப்பர் சைடுக்கான சான்ஸ் இருக்குது மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா. ஓகே இது ஸ்மால் மூமெண்ட், அதாவது இன்னைக்கான சான்ஸ். அதுக்கப்புறம் மேலே போகுமா இல்லையான்றது அதோட ஃபோர்ஸ் பொறுத்திருக்கு. ஆனால் ஸ்லோ தான், ரொம்ப ரொம்ப ஸ்லோன்னு சொல்லி மூமெண்ட்டு தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட் எதுவும் கிடையாது. இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூமெண்ட் 3 கேனில் வந்து அங்கேயே நிற்கிறாங்க. இங்கே ஒரு 6-7 கேனில் பண்ணி அங்கேயே ஃபார்மேஷன் பண்ணி நிற்கிறாங்க. இந்த ஒரு 3 கேனில் அங்கேயே நிற்கிறாங்க. இப்படி தான் வந்து மூமெண்ட் ஆகிருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட் ட்ரெண்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.